டீகோடிங் பொலிட்டிக்கல் கான்ஃபரன்ஸ் அதுக்கான முக்கியமான விஷயம் வந்து ஒரு வகையான பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டரை அனலைஸ் பண்ணுறது தாங்க. என்ன பெர்ஃபார்மன்ஸ் அவர் பண்ண விரும்பினார் என்றால் மாற்று சக்தி அப்படிங்கிறத அவர் சொல்ல விரும்பினார். நிரூபிப்பது என்பது தேர்தல் காலத்தில் தான் நிரூபிக்க முடியும். இந்த கீ பெர்ஃபார்மன்ஸ் அந்த இடத்துல வைக்க முயற்சி பண்ணுறாரு. தன்னை அந்த இடத்துல வைக்க கரெக்டாக சொல்கிறீங்க. இந்த கேபிஐ வச்சு தான் அனலைஸ் பண்ணுறோம். எங்களுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸில் அது ஒரு பாடமும் கூட. கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் அப்படின்னா என்ன? ஒன்று, ஒரு வெற்றிகரமான மாநாடு அரசியல் குறிக்கோளை அடைந்ததா, நோக்கத்தை அடைந்ததா, அது இப்போ பார்க்க முடியாது. ஏன்னா இன்னும் தேர்தல் வரல. ஆனால் தன்னிச்சையாக திரளும் கூட்டம் அது இருந்தது. திட்டமிட்ட விளைவுகள், உதாரணமாக ஊடக வெளிச்சம், அது இருந்தது. பொதுமக்கள் கவனம் ஈர்த்தல் அது இருந்தது. பொது கருத்தை உருவாக்குதல் அது இருந்தது. ஈடுபாட்டை உயர்த்துதல் அது இருந்தது. பரந்த அரசியல் இலக்குகளை அடைதல் அது நமக்கு பின்னாடி தான் தெரியும். இப்படிதாங்க இதை அனலைஸ் பண்ண முடியும். நீங்க சொன்ன மாதிரி விஜய் அவர்களுக்கான உரிமை, சினிமா நட்சத்திரங்கள் அரசியலுக்கு வரக்கூடாதா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம ஏற்கனவே விடை கண்டு விட்டோம். அப்படின்னா வாஸ் த கான்ஃபரன்ஸ் வெல் ஆர்கனைஸ்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டட்? இந்த முதல் கேள்விக்கு விட எஸ். நான் வந்து அதை அப்படியே 100% மார்க் கொடுத்துட்றேன். வாஸ் த கான்ஃபரன்ஸ் சஸ்டைனபிள் இன் த லாங் ரன்? இந்த கான்ஃபரன்ஸில் ஏற்படுகிற உணர்வுகளை நீண்ட நெடுங்காலத்துக்கு ஒரு 10 மாதம் இல்லை 8 மாதத்துக்கு இதை கொண்டு போகணும். அது ரொம்ப முக்கியம். அப்படின்னா கீழே களத்தில் ஆள் வேணும். வாஸ் த கான்ஃபரன்ஸ் காஸ்ட் எஃபெக்ட்? இந்த 3 அனலைஸ் தாங்க எப்போவுமே எடுக்கிறோம். ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து வெல் ஆர்கனைஸ்டாக எக்ஸிக்யூட்டடா? நிச்சயமா. மதுரையில் வந்து அவங்க வெறுமனை தண்ணீர் பந்தல் வச்சிருந்ததே ரொம்ப வெல் ஆர்கனைஸ்டாக இருந்தது. எனக்கு நிறைய நண்பர்கள் புகைப்படங்கள் இருந்தாங்க. எல்லாரும் வந்து ஒரு டேங்கை வச்சு அதில் கார்பரேஷன் தண்ணி ஊற்றிட்டு இருக்கும்போது விஜய் அணியினர், இந்த மதுரை மாவட்ட செயலாளர், அவரையும் நான் அன்னைக்கு இதில் பார்த்தேன், மேடையில் பார்த்தேன். அவர் வந்து ரொம்ப சிறப்பான ஏற்பாடு. ஒரு 100 பந்தல் இருக்குங்க. 100 பந்தல்லையுமே வந்து தனியான ஒரு நம்ம ரெகுலராக குடிக்கிற இந்த கார்பரேஷன் தண்ணி இல்லாமல் மினரல் வாட்டர்லாம் போட்டு ஒரு ஷாமியானெல்லாம் போட்டு நல்ல நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அது வெல் எக்ஸிக்யூட்டட் தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் காஸ்ட் எஃபெக்டிவானா நமக்கு தெரியாது என்ன காஸ்ட் இருக்கும்னு. நான் அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 100 crores to 150 crores இருக்கும்னு நான் என்னோட ஓன் எஸ்டிமேட் தான். தப்பாகவும் இருக்கலாம், ரைட்டாகவும் இருக்கலாம். ஆனால் இதோட கணக்கு என்ன அப்படின்னா, காஸ்ட் எஃபெக்டிவ் கணக்கு என்னன்னா ஒருத்தருக்கு நம்ம எவ்வளவு செலவு பண்ணோங்கிறதா. ஒரு 2 to 2.5 லட்சம் பேர் வந்திருப்பாங்க என்பது பொதுவான கருத்து. நான் என்னோட சர்க்கிள் போலீஸ் நண்பர்கள்ட்ட கேட்டப்ப அதான் சொன்னாங்க. 2.5 லட்சம் பேர்னா டிவிகள்ல பார்த்தவங்க எல்லாரையும் இன்னொரு 7.5 லட்சம் பேர் நான் சேர்த்துக்கிறேன். ஆக மொத்தம் 10 லட்சம் பேருங்கிறது இந்த கான்ஃபரன்ஸ் மூலமாக ஏதோ ஒரு வகையான ஒரு அரசியல் உந்துதலை பெற்றவர்கள் 10 லட்சம் பேர். இந்த 10 லட்சம் பேரும் ஆளுக்கு ஒரு 4 ஓட்டு வாங்கி கொடுக்க முடிந்தால் 40 லட்சம் பேர். ஆக இந்த கான்ஃபரன்ஸ் மூலமா 50 லட்சம் வாக்குகளை திரட்ட முடியுங்க.